நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆடியோ அனுப்புற அந்த ஜீவனுக்கு உலக உருண்டளவுல ஒரு பெரிய பறக்குமா. அது மட்டும் இல்லாம நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே, இந்த காணொலி எப்ப எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். சப்போட்டா மரத்துல இருக்க சப்போட்டா பழுப்புன்றதுக்காக தண்ணியை ஊத்திட்டு மிக்சியில ஏதோ பிரச்சனையா, அதனால நான் புடிச்சு நோண்டிட்டு இருந்தேன். அப்புறம் கண்ணுக்கு படுறது எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்துட்டு இருந்தேன். எலி மிச்ச வச்ச மரம், தோடு, ஆட்டு. அன்பு இதோட பேச்சு நிறுத்து. இதை எதுக்கோ திறந்தேன், ஆனா திறந்துக்கு அப்புறம் தெரியுது அதை திறக்காம இருந்திருக்கலான்னு. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்டுல ஒரு கொய்யாக்கா மரம் இருக்கும். அது வந்து நான் குட்டி கொஞ்ச நேரம் இருக்கும் போது அப்பத்துல இருந்தே அது வந்து இருக்கு. கை கட்டின தூரத்துல இருந்தே 2 குட்டி கொய்யாக்கா கொய்ந்து இருந்தானுங்க. பறிச்சு சாப்பிட்டா அருமையா இருந்தானுங்க. நானும் அந்த பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில ஏறி போய் பாக்குறேன். குட்டி கொய்யாக்கா கோவிந்தனுங்களா இலையில மறைஞ்சுன்னு இருக்கானுங்க. அதுவும் பழுத்த பழமா இருக்கானுங்க. விடுவேனா நானு? ஆனா என்ன, சில கொய்யாக்கா கோவிந்தனுங்களா அடிக்கிற வெயில்ல வந்து மரத்திலேயே வந்து சொண்டி போயிட்டானுங்க. தென்மை ஹேண்டுக்கு எட்டுனது, ஐக்கு பட்டது எல்லாத்தையும் ஒரு கொய்யாக்கா கோவிந்தனுங்களா பறிச்சு வீட்டுக்கு ஓடியாண்டேன். பறிச்சுட்டு வந்து கையோட ஒரு கொய்யாக்கா எடுத்து தண்ணியில மூழ்கி எடுத்து வச்சு சாப்பிட்டேன் பாருங்க நண்பர்களே. அவ்வளவுதான். காலை உணவுக்கு நேத்து வச்ச மீன் குழம்பும் பழைய இதுவும் ஸ்மாக் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, இது வந்து நான் வந்து பெரும்பாலும் காணொலிகளை சொன்னது இல்லன்னு தான் நினைக்கிறேன். 2021 ஆகஸ்ட் 15 வந்து 100 கிலோமீட்டர் நான் மிதிவண்டி ஓட்டிருக்கேன். அது வந்து 16 வயசுல நினைக்கிறேன். இப்ப 21 வயசுல வந்து நான் யோசிச்சு பாக்குறேன், வந்து மறுபடியும் அந்த மாதிரி எல்லாம் ஓட்ட முடியுமான்னு பாக்குறேன். நடக்காதான் நினைக்கிறேன். சாச்சா அப்படிலாம் இல்ல, முடியும் நினைச்சா கண்டிப்பா முடியும். விரைவில் பார்க்கத்தான் போறீங்க மிதிவண்டி பயணத்துல. மதிய உணவுக்கு சோறும் மீன் குழம்பும் அதோட வறுத்த மீனும் அப்படியே பரிமளான்கோ படத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்றேன்ற பேர்ல லப்புட்டப்ப நோண்டி இருந்தேன். வீடியோக்கான வாய்ஸ் ஓவரும் கொடுத்து முடிச்சுட்டு மாலை நேரமும் ஒரு குட்டி கொய்யாக்கா கோவிந்தனும் எடுத்து சாப்பிட்டேன். அப்பயும் எப்படி இருந்துச்சுன்னா, நான் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5G கிடைக்காது, 5G 4G கிடைக்காது. ஒரு இடம் இருக்கு நண்பர்களே, அங்க போனா வந்து 5G நெட்வொர்க் கிடைக்குது. நானும் நம்ம மைக்ல அப்படியே மேரி போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நானும் சடப்பட்டு ஓடியாண்டேன். வீட்டுக்கு வந்து பாக்குறேன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இரவு உனக்கு கட்டா குஸ்தி ஒண்ணு இருக்குல்ல, அதை பாத்துக்கினே நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டேன். அவ்வளவுதான் நண்பர்களே. அதுக்கப்புறம் என்ன, நான் உங்க எல்லாருக்கும் டாடா, பை பை, லவ் யூ.